சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எனப்படும் CA தேர்வில் தேசிய அளவில் சேலத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்ற மாணவர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். 40,180 பேர் பங்கேற்ற CA தேர்வில் 4,565 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் போதெல்லாம் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களில் பெரும்பாலானோரின் கனவு மருத்துவ படிப்பாகத்தான் இருக்கிறது. நாட்டின் பொருளாதார மருத்துவம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்கள் கையில்தான் உள்ளது என்பதை உணர்ந்ததாக கூறும் 20 வயது ஸ்ரீராம் இந்திய அளவில் நடைபெற்ற CA தேர்வில் முதலிடத்தை பிடித்துள்ளார். கடினமான தேர்வு என்பதாலேயே இதை தவிர்க்கும் மற்ற மாணவர்களுக்கு தனது வெற்றியின் ரகசியத்தை கூறுகிறார். ஜென்ரலாக எக்ஸாம் அப்படின்னாலே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து லாஸ்ட் மினிட்ல படிக்கணும், எக்ஸாம் முன்னாடி படிக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் கோர்ஸோட கரிக்குலம் பார்த்தீங்கன்னா இன்டர்னலுக்கு வந்து 1 வருஷம், இன்டர் டு ஃபைனல் பண்ணுறது நடுவில் 3 வருஷம் கேப் இருக்குது. அந்த 3 வருஷம் கேப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 2 இயர்ஸ் படித்தேன். லாஸ்ட் 3 months 4 months மட்டும் படிக்கணும்னு இல்லாமல் அந்த மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் படித்ததுனால ஈஸியாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டமாக தெரியல. பள்ளிப்படிப்பை முடித்ததுமே CA படிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட ஸ்ரீராமின் உறுதியும் விடாமுயற்சியும் வெற்றியாக மாறியதில் இவரது பெற்றோருக்கும் பங்குள்ளது. இந்த வெற்றி திருமகனுக்கு இவன் தந்தை ஆற்றிய உதவி என்னவென்று அவரே கூறுகிறார். யாருமே இல்லைன்னா பையன் படிக்க முடியாது. என் உடம்பு கண்டிஷன் ரெண்டையும் வச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் VRS வாங்கிட்டு வந்துட்டேன். VRS வாங்கிட்டு வந்து அவனை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சேன். படித்தது நல்லா படினேன். நாங்கள் கொடுத்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவனும் படித்து நல்லா வந்ததில் மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷம், உலகமாக சந்தோஷம் எனக்கு. CA தேர்வு மிகவும் கடினமானது என சொந்தமும் சுற்றமும் ஒவ்வொரு முறை கூற கேட்கும் போதும் வேறேதாவது விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டுள்ளார் ஸ்ரீராமின் தாயார். ஆனால் ஒரு முறை கூட குறிக்கோளை விட்டு கொடுக்காமல் தனக்கும் நம்பிக்கை அளித்ததாக கூறுகிறார் தன் மகனை சான்றோன் என கேட்ட இந்த தாய். ரிலாக்ஸ்டாக விட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறியா, அப்போ தூங்குற நேரத்தில் தூங்க, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட. ஆனால் எப்போவுமே நாங்கள் கட்டி போட்டது கிடையாது. உங்கள் சௌரியத்துக்கு இருந்துக்கோ. ஆனால் 2 மணி நேரம் படிக்கணுங்கிறத ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தாரு. இவன் அதை ஃபாலோ பண்ணான். அந்த அளவில் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணி எங்களுக்கு நல்ல பேர் நடத்திருக்கான். தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த ஸ்ரீராம் இனிவரும் மற்ற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார். புதிய தலைமுறைக்காக சேலம் செய்தியாளர் மோகன்ராஜுடன் விக்ரம் ரவிசங்கர்.